மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற உடனேயே மீன்வளத்துறையின் பெயரை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை என்று மாற்றம் செய்தது ஒன்றே மீனவர்கள் மீது அவர் கொண்ட அக்கறையின் வெளிப்பாடாகும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாட்டிலேயே முதன்முறையாக மீனவர்களுக்கான பிரத்யேக மீனவர் நல மாநாட்டினை ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடத்தி 1000 கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களை அறிவித்து அனைத்தும் செயல்படுத்தப்பட்டுள்ளன. மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 8000 ரூபாயாக உயர்த்தப்பட்டு கடந்த 4 ஆண்டுகளில் 518 கோடியே 53 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. மீன்பிடி விசைப்படகுகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்ட டீசல் ஆண்டுக்கு 19000 லிட்டர் வீதம் 4266 மீன்பிடி படகுகளுக்கு டீசல் மானியத்தில் விநியோகிக்கப்பட்டுள்ளது. நாட்டு படகுகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்ட டீசல் 4400 லிட்டர் வீதம் 12592 மீன்பிடி படகுகளுக்கு டீசல் மானியத்தில் விநியோகிக்கப்பட்டுள்ளது. நாட்டு படகு மீனவர்களுக்கு 1000 இயந்திரங்கள் 4 கோடியே 80 லட்சம் ரூபாய் மானியத்தில் வழங்கப்பட்டுள்ளன. மீனவர்கள் நல்வாழ்வை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு வகையான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி வருகிறது. அதன்படி 4 மீன்பிடி துறைமுகங்கள் மொத்தம் 105 கோடியே 94 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் கடலோர மாவட்டங்களில் உள்ள 56 மீனவ கிராமங்களில் புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்கு தளங்கள் 819 கோடியே 27 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டின் உள்நாட்டு மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும் 22 இடங்களில் 81 கோடியே 94 லட்சம் ரூபாய் செலவில் புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட அரசு மீன் விதை பண்ணைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று மூக்கையூர் மீன்பிடி துறைமுகத்தில் குளிர்காப்பு வசதிகள், தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் கூடுதல் உட்கட்டமைப்பு வசதிகள், சுண்ணாம்புக்குளம் மீனவ கிராமத்தில் புதிய மீன் இறங்கு தளம், புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் புதிய மீன் இறங்கு தளம், கொடியம்பாளையம் மற்றும் குட்டியாண்டியூர் மீனவ கிராமங்களில் கரையோர வசதிகள், ஜெகதாப்பட்டினத்தில் மேம்படுத்தப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம் ஆகிய 12 திட்டப்பணிகளை மொத்தம் 153 கோடியே 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திறந்து வைத்தார். மேலும் ராமநாதபுரம், தங்கச்சிமடம் மற்றும் ரோஜ் மாநகர் மீனவ கிராமங்களில் 170 கோடி ரூபாய் செலவில் அமையவுள்ள தூண்டில் வளைவுடன் கூடிய மீன் இறங்கு தளங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.